ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான கோதுமை ரவை அப்பம் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம், பணியார கல்லுலையும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவை அப்பம் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோதுமை ரவை அப்பம் பண்ணுறதுக்கு 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு மைதா வேணும்னாலும் போட்டுக்கலாம். 3/4 கப் வெல்லம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3/4 கப் வெல்லம். அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி கரைச்சிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது அப்பம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கோதுமை மாவு நல்லா கரைச்சதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் தோல் உரிச்சிக்கோங்க. தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பெரிய பழமாக இருந்ததுன்னா பாதி பழம் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் வாசனைக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் பால், நம்ம இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்த வாழைப்பழ விழுத இந்த மாவுலேயே ஊற்றிடலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. எல்லா கப்பு 2 கப்பு தேங்காய் பாலையும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் தண்ணி இல்லாமல் நல்லா கரைச்சதும் இப்போது 1 மணி நேரம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ஊற இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவு 1 மணி நேரம் ஊற வச்ச மாவில் கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொரிக்கும் போது சோடா மாவு போட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டியாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குழிப்பணியாரத்தில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். நான் குழிப்பணியாரத்துலையும் பொரித்து காமிக்கிறேன். மாவை ஊற்றினதும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் அப்படியே ஒரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா வடித்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குழிப்பணியாரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. எல்லா மாவும் ஊற்றிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்திருந்ததுன்னா அப்படியே மெதுவாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழிப்பணியாரத்தில் ஊற்றின அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.